தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது மற்றும் வரலாறு காணாத மழையால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது குறித்து பிரதமர் மோடியிடம் முதல்வர் விளக்கினார். டெல்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். வாழ்வாதார உதவிக்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் வழங்கிட வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழுவினர் மதுரை வந்தடைந்துள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகரான கர்னல் கே.பி. சிங் தலைமையிலான ஐவர் குழுவினர் நேற்று இரவு மதுரை விமான நிலையம் வந்தனர். பின்னர் இவர்கள் கார் மூலமாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். இதுகுறித்த அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உடனிருக்க வேண்டிய நிலையை கருத்தில் கொண்டு நாளை தூத்துக்குடியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நாளை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவிருந்த நிலையில் பெருமழை பாதிப்பு காரணமாக நிகழ்ச்சியை ரத்து செய்ய ஆளுநர் மாளிகை முடிவெடுத்துள்ளது. மழைநீர் அகற்றும் பணி நிறைவு பெற்றதால் நெல்லை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சீரானது. கொட்டி தீர்த்த கனமழையினால் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் நெல்லை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தண்டவாளங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி முழுமையாக நிறைவு பெற்றதால் வழக்கம் போல ரயில்கள் இயங்க தொடங்கின. பெருமழை பாதித்த நெல்லையின் பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகம் படிப்படியாக சீராகி வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் நெல்லையில் 88% இடங்களில் மின் விநியோகம் சீரானதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் வடியாததால் இன்னும் 60% இடங்களில் மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என கூறினார். தூத்துக்குடியில் மழை வெள்ளம் சுற்றி வளைத்ததால் கருங்குளம் கிராம மக்கள் 2வது நாளாக மலைக்குன்றிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். தங்களுக்கு உணவு, குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் அரசின் உதவிக்காக காத்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் மழையில் தஞ்சமடைந்துள்ள மக்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறங்கியுள்ளது. கடுமையான மழை வெள்ளத்தையும் தாண்டி சென்று மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரலாறு காணாத பலத்த மழை கொட்டி தீர்த்து வெள்ளக்காடான நெல்லையில் ஒரே நாளில் மழைநீர் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. இடைவிடாது பெய்த கனமழையினால் நெல்லை சாலைகள் வெள்ளத்தில் தத்தளித்த நிலையில் மறுநாளே பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் வடிந்தது. பெருமழையினால் ஏற்பட்ட பாதிப்பு விரைந்து சீரானதால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர். பல்வேறு இடங்களில் இன்னும் முழுமையாக வெள்ளம் வடியாததால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து மீட்கப்பட்ட பயணிகளோடு சிறப்பு ரயில் இரவு 11:15 மணிக்கு மணியாச்சில் இருந்து சென்னை புறப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி 800க்கும் மேற்பட்ட பயணிகளோடு சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ரயில்வே தண்டவாளம் துண்டிப்பு காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே தண்டவாள பராமரிப்பிற்காக மானாமதுரையில் இருந்து மணல் எடுத்து செல்லப்பட்டது. ரயில் நிலையம் மற்றும் தண்டவாளங்களில் மழை வெள்ளம் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அதன் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதற்காக மானாமதுரையில் இருந்து சுமார் 2000 மணல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோரை மீட்டதாக இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய கமாண்டர் டேனி மைக்கேல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கர்ப்பிணி, முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டுக் கொண்டு வந்ததாக கூறினார்.
ஐபிசிஎல் நிறுவன எண்ணெய் கழிவுகள் பழவேற்காடு பகுதியில் பரவியுள்ளதா என்பது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் பிரபு சங்கர் மீன்கள் இருக்கும் இடங்களில் எண்ணெய் கழிவுகள் கலந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தெற்கு காவல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்தது. மாநகரெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் தேங்கியுள்ள மழைநீரால் காவல் நிலைய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எதிரே உள்ள பகுதியிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் சாலைகளில் செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் பாய்ந்து ஓடியதன் கழுகு பார்வையிலான வீடியோ காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. வரலாறு காணாத கனமழை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் பல்லாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் கீழக்குளத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மின்சாதன பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததாகவும் உணவுக்கு கூட வழியில்லாமல் கடும் அவதிக்கு உள்ளாகியிருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் அருகே உள்ள பெருமாள் கோவிலில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவித்த மக்கள் உணவுகள் குறைந்த அளவிலேயே வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் அணவன் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பயிர்களோடு நீரில் மூழ்கியது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை விரைந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ஆரடியூரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட வாழைத்தோப்புகள் முற்றிலும் சேதமடைந்தன. அதிகாரிகளின் கவனக்குறைவாலேயே இப்பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரிவித்த மக்கள் கனடியன் கால்வாயில் கட்டப்பட்டுள்ள வெள்ள நீர் மதகுகளை திறக்காமல் மணிமுத்தாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்ததாலேயே இதுபோன்ற சேதத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். வரலாறு காணாத கனமழையால் தத்தளித்து வரும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை ரப்பர் படகு மூலம் மீட்புக் குழுவினர் மீட்டனர். ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மூதாட்டி மற்றும் குடும்பத்தினரை மீட்டு அவர்களது உறவினர் வீட்டில் பத்திரமாக ஒப்படைத்தனர். மாநகரில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் குமரன் நகர் பகுதி பொதுமக்களுக்கு போதிய நிவாரண உதவி கிடைக்காததால் அவர்கள் எட்டயபுரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் தங்களுக்கு குடிநீர், உணவு வசதிகளை செய்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் வெளுத்து வாங்கிய பலத்த மழை காரணமாக 10,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகின. கனமழையால் கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்ததால் வெங்காயம், மிளகாய், மக்காச்சோளம், உளுந்து, பாசி, கடலை, சிவப்பு சோளம், கம்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சாமியாத்து கிராம மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த நிலையில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அவர்கள் படகுகள் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டனர். வெள்ளத்தில் சிக்கி மக்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருந்தது குறித்து அரசின் கவனத்திற்கு செய்தி மூலமாக கொண்டு சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள சக்திகுளம் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது குடியிருப்புகள் இடிந்து சேதமடைந்திருந்ததால் கிராம மக்கள் நிலைகுலைந்து போயுள்ளனர். உணவு, தங்குமிடமின்றி தவிப்பதால் அரசு தங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததோடு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஒட்டுமொத்த நிலைமையை போதிய வகையில் மதிப்பிடவில்லை என ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற மழை தொடர்பான கூட்டம் குறித்து ஆளுநர் மாளிகையின் பதிவில் மத்திய அரசு துறைகள் அவற்றின் வளங்களை மாநில அரசு அழைத்தவுடன் பணியாற்றும் வகையில் தயாராக வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ள மீட்பு பணிகளில் மத்திய அரசின் அமைப்புகளோடு போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்ற ஆளுநரின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். வெள்ள மீட்பு பணிகளை பொறுத்தவரையில் மத்திய அரசின் அனைத்து துறைகளுடனும் தமிழ்நாடு அரசு துறைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநர் வெளியிட்ட செய்தியில் சாரமும் இல்லை, சத்தும் இல்லை என்றும் கூறினார்.
அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 190 நடமாடும் மருத்துவ குழுக்கள் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாகனத்திலும் மருத்துவர், செவிலியர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் என தலா 4 பேர் பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர், ஒவ்வொரு நாளைக்கும் தேவைக்கு ஏற்ப முகாமிட்டு மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். நெல்லையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாற்று துணி கூட இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதால் அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கி நிலைமை சீரடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட பகுதி பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 5,70,000 ரூபாய் மதிப்புடைய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பிரெட் பாக்கெட்டுகள், ரஸ்க், பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்களோடு புறப்பட்ட 3 லாரிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அனுப்பி வைத்தார். தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டனர். ஆதிபராசக்தி நகர், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாட்டுப்படையில் சென்று ஆய்வில் ஈடுபட்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளையும் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இடைக்காட்டூர் பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தந்தை பெரியார் கால்வாய் மற்றும் PTR கால்வாயின் பாசன விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பெரியார் கால்வாயில் மணல் தூவி தண்ணீரை திறந்துவிட்டார். இவ்விரு கால்வாய்கள் மூலமாக திறந்துவிடப்படும் தண்ணீரால் 5,146 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தூத்துக்குடி மாவட்டம் அம்பேத்கர் நகரில் சுமார் 2,500 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளுக்குள் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மேலும் சிலரது கால்நடைகள் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் தண்ணீர் மெல்ல மெல்ல வடிந்து வரும் நிலையில் சாலையோரமாக இருந்த மின்கம்பங்கள் கீழே விழுந்து கிடக்கின்றன. வாழைத்தோப்புகள் முழுக்க மூழ்கி கிடக்கும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பு படையினர் மீட்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நகரில் உள்ள சுப்பிரமணியம் பகுதி குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றும் இடிந்து விழுந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சூழ்ந்திருந்த வெள்ளத்தில் சிக்கிய பயணிகள் சிலர் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று பாதுகாப்பான இடத்தை அடைந்த நிலையில் மற்ற பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மழை வெள்ளத்தில் சிக்கிய செந்தூர் எக்ஸ்பிரஸில் பயணித்த பயணிகள் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் நாணல்காடு கிராமத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் கயிறு கட்டி மீட்டனர். அதிகளவு மழை வெள்ளம் சூழ்ந்து மின்சாரம், சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தூத்துக்குடி கந்தசாமிபுரத்தில் 2 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி தவித்த 95 வயதான மூதாட்டியை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மீட்டு காப்பாற்றியுள்ளனர். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் வெளியேற முடியாமல் மக்கள் சிக்கி தவித்தனர். இதனிடையே வெள்ளத்தில் சிக்கி கடும் குளிரால் தவித்த 95 வயது மூதாட்டியை இளைஞர்கள் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த நிறைமாத கர்ப்பிணி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் 4 பேர் பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து தெரிவித்த கர்ப்பிணியின் தாய், பிரசவ வலி வந்ததால் அட்டையில் எழுதி போட்டு உதவி கேட்டதாகவும் அதன் பின் ஹெலிகாப்டர் மூலம் தாங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறினார். திருநெல்வேலி அருகன்குளம் மேலூர் பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்து கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 3 ஏக்கர் பரப்பிலான வாழைத்தோப்புகள், மஞ்சள், சிறுகிழங்கு என பல பயிர்கள் மழையில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் அணக்கரை அருகே உள்ள ஆறாமணி கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்கள் பத்திரமாக படகுகள் மூலமாக மீட்கப்பட்டனர். முன்னதாக வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் உதவி யாருமின்றி வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருந்தனர். இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த மீட்பு படையினர் மக்களை பத்திரமாக மீட்டனர். நெல்லை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருநெல்வேலி உடையார்பட்டி பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடைக்குள் வெள்ளம் புகுந்தது. இதன் காரணமாக கடையில் இருந்த சோஃபா, கட்டில், பீரோ உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் தண்ணீரில் நனைந்து வீணானது. இதேபோல இப்பகுதியில் உள்ள பல கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொருட்கள் சேதமாகின. நெல்லை மாவட்டம் பத்தமடை அருகே தோட்டத்தில் வெள்ளம் புகுந்ததை அடுத்து மரக்கிளையில் தஞ்சமடைந்த விவசாயி பத்திரமாக மீட்கப்பட்டார். அதி கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தோட்டத்திற்குள் புகுந்ததால் மரத்தில் ஏறிக்கொண்ட விவசாயி சுமார் 39 மணி நேரமாக மரக்கிளையில் தஞ்சமடைந்திருந்தார். தகவல் அறிந்து வந்த SDPI கட்சியினர் அவரை பத்திரமாக மீட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் குப்பக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அமுதம் நியாய விலை கடையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. வெள்ளம் முழுமையாக வடிந்த பின்னர் பொருட்களின் சேதங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. ஆதாரங்களை ஆராயாமல் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பு தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியின் வருமானத்தை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க முடியாது என்ற சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவு அடிப்படையிலேயே தவறு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காததை எதிர்த்து RSS அமைப்பினர் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்தது. RSS மற்றும் காவல்துறையினர் ஆகியோரது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டார். பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் போன்ற பணப்பலன்களை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலமாக முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் வட்டி வருவாய் 40,000 ரூபாய்க்கு அதிகமானால் வருமான வரி பிடித்தம் செய்வது தொடர்பான சுற்றறிக்கையை எதிர்த்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நாகை மாவட்டம் நாகூரில் VCKவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகூர் பிரதான சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட VCKவினர் இந்தியன் வங்கி மற்றும் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கொடைக்கானலில் உரிய அனுமதியின்றி பங்களா கட்டப்பட்டது தொடர்பாக நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா ஆகிய இருவரும் பதிலளிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. உரிய அனுமதியின்றியும் விதிகளுக்கு புறம்பாகவும் பங்களா கட்டியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி முகமது ஜூனைத் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பட்டு வளர்ப்பு விவசாயியிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராசிபுரம் பட்டுக்கூடு வளர்ப்பு விவசாயியிடம் மல்பெரி செடி பயிரிட அரசு வழங்கும் மானியத்தை கொடுப்பதற்காக லஞ்சம் கேட்டு பெற்ற பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் முத்துப்பாண்டியனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் MPயுமான திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூரில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 68 வயது முதியவர் பெரியசாமி என்பவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க பெரம்பலூர் கூடுதல் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து பெரியசாமியை போலீசார் பெரம்பலூர் சிறையில் அடைத்தனர். சென்னை தரமணியில் உள்ள சட்டக்கல்லூரி முன்பு ஜல்லிக்கற்களை ஏற்றி சென்ற டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திண்டிவனத்தில் இருந்து பெருங்குடி பகுதிக்கு டாரஸ் லாரி சென்று கொண்டிருந்தது. தரமணி அரசு சட்டக்கல்லூரி வாயிலில் மழைநீர் வடிகால் மீது ஏறிய போது பாரம் தாங்காமல் வடிகால் உடைந்து விழ லாரி நிலை தடுமாறி கவிழ்ந்தது.
நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் எம்பி இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றதால் போலீசாருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் திடீரென விசிக நிர்வாகி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாக்கம் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரிதான் சுற்றுவட்டார பகுதிகளின் விவசாயம் மற்றும் குடிநீருக்கான முக்கிய நீராதாரமாக விளங்குகிறது. அந்த ஏரியில் தினமும் அதிக அளவு இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி அருகே செம்மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் முந்திரி கம்பெனியில் பணிபுரிந்து வந்த நட்சகர் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கும்பகோணம் சாலையில் வந்தபோது டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு தரப்பில் ஆஜராகும் குற்றவியல் வழக்கறிஞர்களை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நியமிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அரசு விதி மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றியே நியமனம் நடப்பதாக அரசு தரப்பில் தெரிவித்ததால் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். கரூர் மாவட்டம் தென்னிலை கிழக்கு மற்றும் மேற்கு கிராமத்தில் சாதாரண கல் மற்றும் கிராவல் குவாரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கல் குவாரிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என குவாரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்களில் சிலர் கூறினாலும் அனுமதி அளிக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெற்ற பிள்ளைகளை விட்டு மற்ற பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்றும் மகத்தான பணியை மேற்கொண்டு வருபவர்கள் நமது ஆசிரியர்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புகழாரம் சூட்டியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற மாநில அளவிலான கனவு ஆசிரியர் விருது வழங்கும் விழாவில் 379 பேருக்கு விருதுகளை வழங்கிய பின்னர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சென்னை அடுத்த அயப்பாக்கத்தில் யூடியூபர்கள் டிடிஎஃப் வாசன் மற்றும் அஜீஸ் இணைந்து இருசக்கர வாகனங்கள் சார்ந்த பாகங்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தை தொடங்கியுள்ளனர். டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தின் சார்பில் இருசக்கர வாகனங்களுக்கான ஜிபிஎஸ் கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை நரசிங்கபுரம் அருகே இரவு நேரத்தில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சத்திற்கு உள்ளாகினர். புல்லா கவுண்டன்புதூர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை இரவு நேரத்தில் ஊருக்குள் உலா வந்ததால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் பதுங்கியிருந்த 3 அடி நீளமுள்ள சாரை பாம்பை தீயணைப்பு படையினர் பிடித்தனர். பாம்பை பார்த்து அரசு அலுவலர்கள் அச்சமடைந்து தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் சாரை பாம்பை பிடித்து சென்றனர். ஆட்சியர் வளாகத்திற்குள் தேங்கியுள்ள குப்பைகளால் பாம்புகள் வலம் வருவதாக அரசு அலுவலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் நடத்தும் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் தோல்விகளால் எதிர்க்கட்சிகள் நிலைகுலைந்து அதன் விளைவாக ஏற்பட்ட விரக்தியால் நாடாளுமன்றத்தை முடக்குவதாக குற்றம் சாட்டினார். மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜக்தீப் தங்கரை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மிமிக்ரி செய்து கேலி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. கல்யாண் பானர்ஜி மிமிக்ரி செய்து கேலி செய்ய அதனை ராகுல் காந்தி தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் தம்மை போல மிமிக்ரி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். மாநிலங்களவையில் பேசிய அவர் அவைத் தலைவரை மிமிக்ரி செய்வது வெட்கக்கேடானது, ஏற்க முடியாதது என கோபத்துடன் கூறினார். வரும் பொதுத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக 5 பேர் அடங்கிய குழுவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அமைத்துள்ளார். தேசிய கூட்டணி குழு என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2023 இறுதிப் போட்டியில் பங்கேற்பவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலமாக உரையாடினார். நாட்டின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது.
மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போட்டியிட வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தின் போது கார்கே பெயரை மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியிடம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக அவர் கூறினார். அரபிக்கடலில் அத்துமீறி நுழைந்து கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கப்பலில் இருந்து காயமடைந்த குழுவினரை இந்திய கடற்படையினர் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த இந்திய கடற்படையினர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஓமன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். 2024ஆம் ஆண்டுக்கான IPL ஏலத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வீரர் ஸ்பென்சர் ஜான்சனை 10 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் IPL போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் துபாயில் நடைபெற்றது. இதில் பேட் கமின்ஸ் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் வாங்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டாக்கை 24.75 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமை மிச்சல் ஸ்டாக்குக்கு கிடைத்துள்ளது. மிச்சல் ஸ்டாக்கை கொல்கத்தா அணி விட்டுக் கொடுக்காமல் விடாப்பிடியாக போட்டி போட்டு இறுதியில் வாங்கியது. ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் சன்ரைசர்ஸ் அணிக்காக ரூபாய் 20.50 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். இரண்டாவது செட் ஏலத்தில் ஷர்துல் தக்கூரை ரூபாய் 4 கோடிக்கும் ரச்சின் ரவீந்திராவை ரூபாய் 1.8 கோடிக்கும் CSK அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதேபோல நியூசிலாந்து வீரர் டேரல் மிச்சலை CSK அணி 14 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்ற IPL ஏலத்தில் கலந்து கொண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் வழக்கம் போல ஏலத்தில் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார். இலங்கை அணி வீரர் அசரங்காவை 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஹைதராபாத் அணிக்கு வாங்கிய போது அவர் கொடுத்த ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. IPL போட்டிக்காக ஆஸ்திரேலிய வீரர்களான டிராவிஸ் ஹெட் மற்றும் பேட் கமின்ஸை ஏலத்தில் எடுத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வாழ்த்து தெரிவிக்க முயன்ற அந்த அணியின் முன்னாள் கேப்டன் டேவிட் வார்னரை அணி நிர்வாகம் X மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பிளாக் செய்திருப்பது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சன்ரைசர்ஸ் அணியின் இந்த செயலை டேவிட் வார்னர் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் பகிர்ந்திருக்கிறார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நடைபெறவிருக்கும் கலைஞர் 100 நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு தெலுங்கு திரையுலக பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் விஜயேந்தர் பிரசாத், சுரேஷ், நடிகர்கள் நாகார்ஜுனா, வெங்கடேஷ், இயக்குனர் ராகவேந்தர் ராவ் ஆகியோரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் நேரில் சந்தித்து அழைப்புதலை வழங்கினர். ரோட்டர்டம் சர்வதேச திரைப்பட விழாவின் பிக் ஸ்கிரீன் விருதுக்கு இயக்குனர் ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள 7 கடல் 7 மலை திரைப்படம் தேர்வாகியுள்ள நிலையில் படக்குழுவிற்கு படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நன்றி தெரிவித்துள்ளார். படைப்புகள் திரைக்கு வரும் முன்பே அங்கீகாரம் பெறுதல் பெரும் உற்சாகத்தை கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல் 4ஆம் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 1008 போற்றி பாடலை பாடி திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் கல்கருட வாகனத்திலும் வஞ்சுலவள்ளி தாயார் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளினர். கோவிலில் மார்கழி மாத முக்கோடி தெப்ப திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற நிகழ்வில் சுவாமி அம்பாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பரணி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை மூலம் 2,35 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்தது. கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு பக்தர்கள் வருகையால் 19 நாட்களில் உண்டியல்கள் நிரம்பின. இதனையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 2,35 லட்சம் பணம், 474 கிராம் தங்கம், 9,070 கிராம் வெள்ளி கிடைத்தன.
புதுச்சேரி காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று மாலை மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தங்க காக வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்த சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.